Hello friends, welcome to VJ Solution 2.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா how to find correlation coefficient for given data. அதாவது கொடுத்திருக்கிற டேட்டாவில் நம்ம எப்படி correlation coefficient find out பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு correlation coefficient என்னன்னு தெரியணும். It is a relationship between two variables. For example, +1 to -1. +1 0 -1. -1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா negatively relationship. Negatively strong and +1 பாத்தீங்கன்னா positively strong and இங்க 0 ன்னு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நியூட்ரல். சோ இதுதான் correlation coefficient ன்னு நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போ correlation coefficient கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. small r equal to sp xy divided by root of ssx into ssy. இதுதான் correlation coefficient find out பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चन சால்வ் பண்ணலாம், நமக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் x என்ற டேட்டாவை எடுத்து எழுதிக்கங்க. x 12 9 8 10 11 13 7. okay, then y என்ற டேட்டாவை எடுத்து எழுதிக்கங்க. 14 8 6 9 11 12 and then 3. okay, இப்போ நம்ம x and y டேட்டா எழுதிட்டோம். இப்போ நமக்கு தெரியும் correlation coefficient கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா small r equal to sp xy divided by root of ssx into ssy. இந்த sp xy கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா summation xy minus summation x into summation y divided by n. then இதல பாத்தீங்கன்னா next one ssx. இப்போ ssx கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா summation x square minus summation x whole square divided by n. then ssy equal to same இதுதான் summation y square minus summation y whole square divided by n. இங்க பாத்தீங்கன்னா நம்ம x square y square ல கண்டுபிடிக்கணும். அதுக்காக கொடுத்திருக்கிற டேட்டாவுல இப்போ x கொடுத்துட்டாங்க, இங்க x square ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ 12 square 144. then 9 square பண்ணா 81. then 64. 10 square பண்ணும்போது 100. 11 square பண்ணா 121. 13 square பண்ணும்போது 169. and then 7 7s are 49. okay, then y square பண்ணோம். y square கொடுத்திருக்கிற டேட்டா y. so cancel 14 into 14 196 6. then 64 6 square 36 9 square 81 11 square 121 and 12 square 144 3 square 9. இப்போ summation of xy. இப்போ நமக்கு xy தேவைப்படுது. so xy xy யும் மல்டிப்ளை பண்ணோம். so 12 into 14 168. then 9 into 8 72. 8 into 6 48. 90 121 and then 13 into 12 156 21. ஓகே, இப்போ நம்ம x ஸ்கொயர்லாம் நமக்கு தெரியும் and xy யும் தெரியும்.
இங்க summation xy summation x square and summation y square கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சமேஷன்னா ஒண்ணும் இல்ல, இதோட டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, x y x square y square xy ஓட டோட்டல் தான் summation x square y square தான். இப்போ summation x is equal to, so இது டோட்டல் பண்ணோம். so x டோட்டல் பண்ணும்போது 12 plus 9 plus 8 plus 10 plus 11 plus 13 plus 7 டோட்டலா பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் 70. then summation y கண்டுபிடிக்கணும். summation y equal to 14 plus 8 plus 6 plus 9 11 plus 12 and 3 63 the total. then x square summation x square, then 144 plus 81 plus 64 plus 100 plus 121 plus 169 and last one 49. 728. இப்போ பாத்தீங்கன்னா y ஸ்கொயரோட சமேஷன் y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 196 plus 64 plus 36 plus 81 121 plus 144 plus 9 651. then x into y அதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். summation of x y equal to 168 plus 72 48 90 121 plus 156 and then 21 676. okay, நம்ம summation x y summation x square summation y square summation x y இதுக்கெல்லாம் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். then இப்போ பாத்தீங்கன்னா first one n என்ன பாத்தீங்கன்னா total number of values 1 1 2 3 4 5 6 7, so total 7 values இருக்கு. second one, இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கங்க. summation x equal to 70. third one, summation x square equal to 728. then fourth one பாத்தீங்கன்னா இங்கே summation x whole square கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா பாத்தீங்கன்னா நமக்கு summation x square நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். summation x whole square தேவைப்படுது. அப்போ summation x whole square னா summation x வந்து அதோட வேல்யூ 70, so இதை ஸ்கொயர் பண்ணணும். so 70 square 70 into 70 so 4900. and fifth one, next பாத்தீங்கன்னா இப்போ x square x whole square முடிச்சிட்டோம். then y summation y equal to 63. and sixth one, summation y square equal to 651. and seventh one, summation y whole square summation y okay 63 whole square, so 63 into 63 multiply பண்ணுங்க 3969. so summation y square நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஓவர் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூல ஃபர்ஸ்ட் SSX ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, then 7 8,
So SSX equal to summation of x square minus summation of x whole square divided by n. Summation of x square என்னன்னு பாருங்க 728. So 728 minus summation of x whole square 4900 divided by என்னோட வேல்யூ நம்ம எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணா டோட்டல் நம்பர்ஸ் 7. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு தென் அது சால்வ் பண்ணிட்டா இதோட மைனஸ் பண்ணுங்க. ஸோ அப்போதான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 4900 டிவைடட் பை 7 பார்த்தீங்கன்னா இது 728 அப்படி எழுதிக்கலாம். தென் இதோடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 700. ஸோ 728ல 700 மைனஸ் பண்ணால் 28. ஸோ SSX வேல்யூ பார்த்தீங்கன்னா 28. தென் SSY summation of y square minus summation y whole square divided by n. இப்போ summation y square value பாருங்க. summation y square value 651 minus summation y whole square 3969 divided by 7. So 651 அப்படியே எழுதிக்கலாம். ஸ்டெப் 3969 divided by 7. 567. 567. So 651 minus 567 equal to 84. Then SSY oda value பாத்தீங்கன்னா 84. Next one. இப்போ SPXY கண்டுபிடிக்கணும். And SPXY equal to summation of XY minus summation of X into summation of Y divided by N. Okay. Summation of XY பார்த்தீங்கன்னா so நம்ம இதுக்கு நான் எழுதலாம். Summation of XY equal to 676. Okay. 676 minus இங்க summation x first summation x வந்து 70 into summation y பாத்தீங்கன்னா 63 divided by 7. So 676 minus 70 into 63 4410 divided by 7. Now 676 minus 4410 divided by 7. 630. Okay. 6 minus 630 equal to 46. The total பார்த்தீங்கன்னா 46. அப்போ SPXY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 46. இப்போ correlation coefficient formula substitute பண்ணோம். small r equal to SPXY divided by root of SSX into SSY. So SPXY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 46 divided by root of SSX. So மேலே 28 into SSY பார்த்தீங்கன்னா 84. ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 46 divided by root of 28 into 84. Root of 2352. So இப்போ 2352க்கு ரூட் எடுக்கும்போது 46 divided by root of 2352 48.496
7 ஒரு 3 டிஜிட் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை டிவைட் பண்ணும்போது 46 டிவைடட் பை 48.497. So answer is 0.948. So small or equal to. ஸோ நம்ம காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கிவன் டேட்டா, ஒரு டேட்டா இருந்தால் அதுக்கு எப்படி காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.